ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 20ல் என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கலான்றதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவரைக்காய் பொரியல் தான்ப்பா செஞ்சேன். எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு போட்டு பெரிய வெங்காயம் 2 அறுத்து போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் அவரைக்காயை வீட்டு அவரைக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நல்லா குட்டி குட்டிஸாக அறுத்து அதில் போட்டு அதுக்கு தேவையான மசாலாங்களெல்லாம் மஞ்சள், மிளகுத்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தேங்காய் திருவி போட்டுக்கிட்டேன்ப்பா. இது அதுக்கப்புறம் மல்டிகிரெயின் தோசை தான்ப்பா செஞ்சேன் நான். பச்சை பட்டாணி, முக்கல்ல, அதுக்கப்புறமா உளுந்து, புழுங்கல் அரிசி, அதுக்கப்புறமா தட்டைப்பயிறு, இது எல்லாமே சம அளவில் எடுத்துக்கிட்டேன். உளுந்து மட்டும் 1க்கு 1.5 எடுத்துக்கின்னு, அது புழுங்கல் அரிசி 1ப்பா. எல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி நைட்டு அரட்டி வச்சுட்டோங்கன்னா காலையில் நல்லா புளிச்சிக்கும். இன்றைக்கி நான் மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் பழந்தான்ப்பா எடுத்துக்கிட்டேன். மத்தியானம் ஆரஞ்சும் ஆப்பிளும் எடுத்துக்கிட்டேன். நைட்டுக்கு கொய்யாக்காயும் ஆப்பிளும் தான்ப்பா எடுத்துக்கிட்டேன். டே 20 அன்றைக்கோட அதோட கொய்யாப்பழத்தோடு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பார்க்குறது டே 21க்குப்பா. அரைச்சி வச்சுருக்க மாவில் கொஞ்சம் வெங்காயம் தாளித்து கொட்டி தோசையாக ஊற்றுறதுக்கோசரமாக இப்போ நான் அந்த மாவுக்கு கலக்கிறதுக்கான போடுறேன்ப்பா. எண்ணெய், கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கிக்கலாம்ப்பா. இதை வதக்கி நம்ம தோசை மாவில் ஊற்றி சாப்பிட்டோம்னா முட்டை பணியாரம் செய்வோம் இல்லையா, அந்த டேஸ்ட் இருக்கும். ஆனால் முட்டை பணியாரத்துக்கு பதிலாக நம்ம தோசை மாவுலேயே ஊற்றிக்கலாம்ப்பா. அது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரே மாதிரியான இட்லி தோசை செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தானியங்களெல்லாம் போட்டு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும்ப்பா. இதில் ரொம்ப ப்ரோட்டீன் நிறைஞ்சி இருக்குது நமக்கு. பாருங்கள், நல்லா வதக்கிக்கோங்க. இதை வதக்கிட்டு கோவக்காயை நான் துண்டாக அறுத்து வச்சுருக்கேன்ப்பா குட்டிஸாக. இது இந்த தோசை மாவில் பாருங்கள் நல்லா கலக்கி விட்டுருக்கேன். கலக்கி விட்டு அதை எடுத்து இதில் போட்டு கலந்துருவோம்ப்பா. அதுக்கப்புறமா கோவக்காய் பொரியல் செய்கிறதுக்கு தேவையான வெஜிடபிளை அறுத்து வச்சுருக்கேன். இது கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். தோசை மாவு நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது டே 21ப்பா, நான் முன்னே சொன்னேன். அதுக்கப்புறம் பாருங்கள், கோவக்காய் பொரியலுக்கு தேவையான பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கடலப்பருப்பு, கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சிருக்கேன்ப்பா. நான் தாளிச்சிட்டு அறுத்து வச்சுருக்க கோவக்காயை நம்ம அதில் கொட்டிக்கலாம். வெங்காயத்துலேயே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி ஒரே தக்காளி தான்ப்பா, நிறையா இல்லை. ஒரே தக்காளி அறுத்து போட்டிருக்கேன். தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட்டு எனக்கு கண்டிப்பாக வேணும். பாருங்கள், தக்காளி நல்லா வதக்கிட்டு இப்போது இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். வீடியோ கொஞ்சம் நாளாக எடிட் பண்ணி போட முடியல, வீட்டில் கொஞ்சம் வேலை, அதனால தான் இன்றைக்கி போடுறேன் நான். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கோவக்காயை அதில் போட்டோம்ப்பா. நல்லா அறுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன்.
நல்லா ஒன்றோட ஒன்று கலந்துக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்கப்பா. சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம் நம்ம. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மசாலா ஐட்டமெல்லாம் போட்டோம்ப்பா. பாருங்கள் நல்லா வந்துடுச்சு. உங்களுக்கு தேவையான அளவு காரம், மல்லித்தூள் எல்லாம் போட்டுக்கோங்க. அளவுக்கு நல்லா வெந்துட்ட அப்புறம் நான் நிலக்கடலை சும்மா ஒரு 10 நிலக்கடலை தான் கலந்து சொல்லலாம். அவ்வளோண்டு கொஞ்சமாக வறுத்து அரைச்சி அதில் போட்டிருக்கோம்ப்பா. நிறைய போட வேண்டாம், ஒரு கொஞ்சமாக போட்டால் போதும், சும்மா அந்த டேஸ்ட்டுக்கோசரம் போட்டு நல்லா கலந்து எடுத்து விட்டுக்கிட்டிங்கன்னா நமக்கு கோவக்காய் பொரியல் ரெடிப்பா. தோசை வெங்காயமெல்லாம் அறுத்து போட்டு சுட்டுக்கணுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுதான்ப்பா எடுத்துக்கிட்டேன். மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு ஜிஞ்சர் டீயும் ஒரு ஆரஞ்சு ஃப்ரூட்டும் எடுத்துக்கிட்டேன்ப்பா. லஞ்சுக்கு வெஜிடபிள் ரைஸ் சாப்பிட்டோம். அது எங்கள் மாமியார் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது வீடியோ எதுவும் என்னால் எடுக்க முடியல. அது வெஜிடபிள் ரைஸ் தான் எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், இது கடுகு தாளித்த தோசை. இது நல்லா இருந்ததுப்பா சாப்பிட்றதுக்கு. நமக்கு முட்டை பணியாரம் சாப்பிட்ற டேஸ்ட் மாதிரி தான் வரும். டின்னருக்கு கடையில் தான்ப்பா வாங்கினோம். போண்டா குழம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கடல மாவில் செய்வாங்க இல்லையா, அந்த குழம்பும் சப்பாத்தியும் தான்ப்பா சாப்பிட்டோம். இது பாருங்கள், வெங்காயமெல்லாம் அறுத்து போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நமக்கு. கொஞ்சம் நல்லா பொறுமையாக வேகணும்ப்பா. கொஞ்சம் வேகத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நார்மல் தோசையோட. இது நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுப்பா சாப்பிட்றதுக்கு. என்ன ரேஷனில் கொடுக்குற எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். அது ஆயிடுச்சுன்னா தான் வெளியில் வாங்குவோம். வெஜிடபிள் ரைஸ் ஃபோட்டோ வீடியோ எதுவுமே எடுக்கலை. அவங்க கொண்டு வந்து கொடுத்ததுனால அதே சாப்பிட்டுக்கிட்டோம். இன்றைக்கி டே 20 அவ்வளோதான்ப்பா. நைட்டுக்கு ஹோட்டலில் சப்பாத்தியும் போண்டா குழம்புன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில், அதை தான் சாப்பிட்டோம். காலையில் கோவக்காய் பொரியல் எடுத்துக்கிட்டோம். மத்தியானம் வெஜிடபிள் ரைஸு. நைட்டு பாருங்கள் சப்பாத்தியும் போண்டா குழம்பும் ஹோட்டலில் தான்ப்பா வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்.